Seed bank. Seed bank is a place where seeds are stored in order to preserve genetic diversity. சீட் பேங்க்ன்றது ஒரு இடம். இந்த இடத்துல எல்லா சீட்ஸையும் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இப்போ பேடினா அதில் இருக்க எல்லா வெரைட்டி ஆஃப் சீட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா இப்போ பேடிலேயே நிறைய வகைகள் இருக்குமா இல்லையா? ஸோ அதில் டைவர்சிட்டினா டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, எல்லா வேரியேஷன் இருக்கிற விதைகளையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஃபார்மர்ஸ் தேவைப்படும் போது கொடுப்பாங்க. இது மூலமாக நம்ம எல்லா வகையான அந்த பேடியோடைய சீடை நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்யூச்சர் யூஸ்க்காக. ராயல் பொட்டானிக்கல் கார்டன் located in Kolkata first started collecting seeds, formerly as seed bank. இந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கல்கத்தாவில் இருக்குது, தட் இஸ் கொல்கத்தாவில் இருக்குது. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சீட்ஸை கலெக்ட் பண்ணி சீட் பேங்க்கில் வைக்கிறது. சீட் பேங்க்ஸ் வேர் கிரியேட்டட் டு ஸ்டோர் நேட்டிவ் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ். இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கே உரிய ரகங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட தான் சீட் பேங்க்கோட முக்கியத்துவம். இது மூலமாக ஃபார்மர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்டார்டட் ப்ரிசர்விங் இண்டிஜினஸ் சீட்ஸ் அண்ட் ரெடியூசிங் தர் டிபெண்டன்ஸ் ஆன் ஹைப்ரிட் சீட்ஸு ஃப்ரம் சீட் கம்பெனிஸ். இது மூலமாக அவங்களுடைய சொந்த ஊரோட சீட்ஸ் அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. புதிய ரகங்கள், கலப்பு ரகங்கள் சீட்ஸ் மேலெல்லாம் அவங்க என்ன ஆகிறது இல்லை, டிபெண்ட் ஆகிறது கிடையாது. இது ஒரு ஹெல்த்தியஸ்ட் மெத்தட் ஆஃப் சீட் ஸ்டோரேஜ். இதை எதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா, ஏர் டைட் எர்த்தன் பாட்ஸ். நவதானியா சீட் பேங்க், எ நான்-கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் located in New Delhi, conserve around 50,000 crop varieties with the primary focus on preservation of grain species. நவதானியா அப்படின்ற சீட் பேங்க் இது ஒரு கவர்மெண்ட் உருவாக்குனதில்லை, நான்-கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், நியூ டெல்லியில் இருக்குது. இதில் 50,000 க்ராப் வெரைட்டிஸோட சீட்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ்பெஷலாக கிரெயின்ஸு அப்படின்னா பேடி, மெய்ஸு, வீட் இந்த மாதிரியான கிரெயின் ஸ்பீஷீஸே அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. சீட் பால்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் சாயில், compost and plant seeds. These balls are thrown into land areas. With the monsoon set in, these planted seed balls will germinate into seedling. Making seed ball is a step towards conserving the natural ecosystem. Seed ball என்றது சாயிலு, மண், உரமும் சீடும் இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிவிட்டு மான்சூன் வர டைமில் இந்த சீட் பாலை தேவையான இடத்துல போட்டுட்டா அதுவே ஜெர்மினேட் ஆகி சீட்லிங் சின்ன பிளான்ட்டாக மாறி அதுக்கப்புறமா அது வளர ஆரம்பிக்கும். இது எதுக்காகனா, சீட்ஸை கன்சர்வ் பண்ணி நேச்சுரலாக பிளான்ட்டை வளர வைக்கிறதுக்காக. இந்த சீட்ஸ் பாலையும் நான்-கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் சில்ட்ரன் டு க்ரோ ட்ரீஸ், ஈகோசிஸ்டம், திருப்பி அழிஞ்ச காடுகளை உருவாக்குறது, அழிஞ்ச போன மரங்களை திருப்பி உருவாக்குறது, இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போலாம் எந்தூசியஸ்டிக்காக ரொம்ப நல்லா ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த வேலைகளை செய்கிறாங்க. இதை யார் வேணால் செய்யலாம். இதுவும் நான்-கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனால் பண்ணுறது தான். இதுதான் அந்த சீட் பால். இதில் மண் இருக்குது, கம்போஸ்டான உரம் இருக்குது, அப்புறம் நமக்கு தேவையான சீட்ஸ் இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துக்கு வேணுமோ நம்ம அங்கே போட்டுடலாம். மழை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து விதையிலேருந்து செடி முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். heirloom seed is the seed of plant that has been carefully cultivated and passed down through many generations. இந்த ஹேர்லூம் சீட்ஸுன்றது பிளான்ட்டோட சீட்ஸை கேர்ஃபுல்லாக எடுத்து அதுக்கப்புறம் நிறைய ஜென்ரேஷனுக்கு அதை பாஸ் டவுன் பண்ணுறது. இதை எப்படி செய்கிறாங்க? ஹேர்லூம்ஸ் ஆர் யூஸ்வலி பிளான்டட் இன் ஸ்மால் ஐசோலேட்டட் கம்யூனிட்டிஸ் அண்ட் they generally offer something of value to the grower.
Heirloom seeds are also called organic seeds. These seeds are generally produced from open pollinated plants and they transfer their unique characteristics to the descendants. Heirloom seeds are harvested, dried, and stored so that one can replant them in the following season. ஹேர்லூம் சீட்ஸ்னால் நேச்சுரலாக ஒரு பிளான்ட்டு ஓப்பன் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், அதாவது அதோட ஃப்ளவர்கிட்டே பாலினேட் பண்ணி அதோட கேரக்டரை ஒரிஜினலாக அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறது பேர் தான் இந்த ஹேர்லூம். இப்போது ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டர் எதுவுமே மாறாமல் எந்த ஒரு கிராஸ் பாலினேஷனும் பண்ணாமல் கரெக்டாக அதோட கேரக்டரையே மெயின்டைன் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறது பேர் தான் இந்த ஹேர்லூம். இது முழுக்க முழுக்க ஆர்கானிக், எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசரோ பெஸ்டிசைட்ஸோ வீடிசைட்ஸோ யூஸ் பண்ணாமல் அந்த சீடை வளர்த்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த கேரக்டரை அப்படியே கொடுக்கறது பேர் தான் இந்த ஹேர்லூம் சீட். நெக்ஸ்ட்டு பயோ இண்டிகேட்டர்ஸ். Bioindicators or biological indicator is any species or group of species whose function or status reveals the qualitative status of the environment. Biological indicators are used to document and understand changes in Earth living system, especially changes caused by the activities of an expanding human population. Bioindicators of soil health gives us information about soil structure, development, nutrient storage and biological activity. பயோ இண்டிகேட்டர்னால் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இல்லை குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸு என்ன செய்யும்னா இப்போ அது ஒரு இடத்துல வளருது. இப்போ அதோட வளர்ச்சி தடுக்கப்பட்டாலோ இல்லை அதோட வளர்ச்சியில் சில மாற்றங்கள் இருந்தாலோ அதோட ஸ்ட்ரக்சரில் சைஸில் ஏதாவது கலர் சேஞ்ச் ஆனாலோ இது என்ன சொல்லணும்னா அந்த இடம் பொல்யூஷனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு இண்டிகேட் பண்ணுறது பேர் தான் என்னது பயோ இண்டிகேட்டர்ஸ். அந்த இடத்துல ஏதாவது சாயில் ஸ்ட்ரக்சரை பற்றி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை நியூட்ரியண்ட்டை பற்றி, இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி நமக்கு இண்டிகேட் பண்ணுறது பேர் தான் இந்த பயோ இண்டிகேட்டர்ஸ். இந்த பயோ இண்டிகேட்டர்ஸ்க்கு லிச்சன்றது ஒரு எக்ஸாம்பிள். லிச்சன் இது ஒரு நேச்சுரல் பயோ இண்டிகேட்டர். கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் ஏர் பொல்யூஷன் ஆனாலும் நமக்கு இண்டிகேட் பண்ணிடும். சொன்னாலே இப்போ ஏர் பொல்யூஷன் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குதுன்னா இதோட தோற்றத்தில் சில மாற்றங்கள் இருக்கும், இதோட வளர்ச்சி சிலது பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை அந்த இடத்துலையே ஏர் பொல்யூட்டான இடத்துல இது வளராது. லிச்சன்னா என்னென்னா ஆல்கே ஃபங்கையோட காம்பினேஷன் தான் லிச்சன். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் இது இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த ட்ரீஸு ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் இந்த மாதிரி வளர்ந்துருக்கும். இது ஒரு ஆல்கேவும் ஃபங்கையும் கலந்த ஒரு ஆர்கானிசம். இதோடைய ஸ்ட்ரக்சரில், கலரில், சைஸில் இல்லை இது வளரவே இல்லைனாலும் அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அங்கே ஏர் பொல்யூஷன் இருக்கலாம், இல்லை கிளைமேட்டு மாறி இருக்கலாம். இந்த மாதிரியான நேச்சுரலான நடக்கிற விஷயத்த, நேச்சரில் இருக்கிற மாற்றங்களை பற்றி நமக்கு அது இண்டிகேட் பண்ணுறது. இது மூலமாக சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குது, ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குது. அந்த இடத்துல பொல்யூட் ஆகிருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது தான் இந்த இண்டிகேட்டர்ஸ்.